பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாக்கோபு 5:16. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு 5:16. யார் நீதிமான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்பை பெற்றவர்கள் நீதிமான்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானாகிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்றால் நாம் எல்லோரும் யார்? ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றுதானே அர்த்தம். நாம் விசுவாசிகள் என்றால் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றுதான் அர்த்தம். ஆகையால் நாமும் நீதிமான்கள் தான். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நாம் நீதிமானாக இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், நம்மை யாராலும் அழிக்க முடியாது, தள்ளிவிட முடியாது. நம்முடைய ஊக்கமான ஜெபம் எப்படி இருக்கும் என்றால், நம்மை அதிகாலையில் எழும்பச் செய்யும், அவருடைய மகிமையை துதிக்கவும், அவர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லி பாடவும் வைக்கும். தனிமையில் சத்தமிட்டு அழுது புலம்பி ஜெபிக்க தூண்டும், தன்னைத்தானே தாழ்த்தும். நம்முடைய ஜெபத்தை கேட்க பரலோகமே இறங்கி வரும். நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற பணிவிடை தேவ தூதர்களை இறங்கி வர செய்யும். நம்மை தேவனுக்கு அருகில் கொண்டு போய் நிறுத்தும். தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வரும். தேவ பக்தியில் முன்னேற்றத்தையும் வைராக்கியத்தையும் கொடுக்கும். அவருடைய கிருபையையும் தயவையும் கொடுக்கும். அவருடைய சித்தத்தையும் சத்தத்தையும் கேட்க செய்யும். விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும். ஆபத்து காலத்தில் உதவி செய்யும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களின் கண்களுக்கும் கைகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கும். தேவனுக்கு பிரியமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கும். எனவே நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம். உன்னதமானவரின் நிழலில் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து, நீரே சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் எங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றும் விசுவாசிக்கிற விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களையும் உம்முடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்தால் கழுவி நீதிமான்களாக்கிய எங்களது ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் தேவரீர் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.